Hello, yes. Welcome to Joji Talks. இன்னும் நம்ம காணாம போன சலச்சித்திரம் ககனாச்சாரி. இதை டைரக்ட் பண்ணியிருக்கிறது வந்துட்டு அருண் சந்து. அதில் நடிச்சிருக்கிறவங்க வந்துட்டு அனார்கலி, கோகுல் சுரேஷ், அஜு வர்கீஸ், கணேஷ்குமாருங்கிறவங்கலாம் நடிச்சிருக்காங்க. நாங்கள் இந்த படத்தோட கதை என்னன்னு குட்டியா பார்க்கலாம். இது வந்து ஒரு போஸ்ட் அப்பாகலிப்டிக் படம். இது வந்து ஒரு கொஞ்சம் 2040 நடக்கிற மாதிரி கதை. ஆல்ரெடி வந்து பல அழிவு சந்திச்சு பெட்ரோல்ல தட்டுப்பாடாகி எலக்ட்ரிக் காரு இந்த மாதிரி இதெல்லாம் ஓடிட்டு இருக்கு. அந்த மாதிரி டைம்ல பெட்ரோல்லாம் வந்து ஓட்டுறதே வந்து ஒரு மாதிரி குற்றமா ஒரு அந்த பீரியட் அது. இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா தனித்தனியா ஒரு பங்கு பில்டிங்கு கொஞ்சம் ஹைட்டா, தண்ணி வந்து மேல இருக்கு ஹைட்டா. இப்ப இந்த கேரளால வந்து வெள்ளம் வந்ததை வச்சு நீங்க பார்க்கும் அந்த மாதிரி ஹைட்டா எல்லா வீடும் கட்டியிருக்காங்க. ஒரு மாதிரி அங்கங்க மக்கள், அப்புறம் நிறைய கர்ஃபியூ போடுறாங்க. அங்க நைட்லாம் வெளியே போக கூடாது அந்த மாதிரிலாம். இனியும் ஏலியன் வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க அந்த ஸ்பேஸ் ஷிப்போட அப்படியே நிற்கிது, அங்கங்க இருக்கு. அப்படியே அது கூட வாழ பழகிட்டாங்க. அப்படியே அங்க வந்து ரவுண்டா இருக்கு, அப்படியே வாக்கிங் போயிட்டோம், அப்படியே ஜாலியா விளையாண்டு அந்த ஷிப்பு கீழேயே வந்து பட்டாசுல வெடிச்சு திருவெல்லாம் கொண்டுட்டு அப்படியே அது கூட பழகிட்டாங்க. அப்படியே எண்டமிக் மாதிரி ஆயிடுச்சுன்னு வைங்க. கடையெல்லாம் வச்சிருப்பாங்க. அந்த இப்போ இதுல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு அப்பார்ட்மெண்ட் வந்து இவர் கணேஷ்குமார், அவர் பேர் விக்டர். அவர் வந்து ஒரு இதுல தங்கியிருக்காரு தனியா. அவர் ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி ஒண்ணு, ஒரு பாலடைஞ்ச மாதிரி இருக்குது. ஆர்மியில முன்னாடி இருந்திருப்பாரு. அவர் ஒரு நேஷனல் ஹீரோ. அவர் வந்து ஒரு ரேஸ் கார் டிரைவர், அந்த மாதிரி பயங்கரமா இருந்தவர். இப்ப வந்து பாத்தீங்கன்னா வீட்லயே அடைஞ்சு கிடக்குறாரு. அப்படியே வந்து படுத்து எழுந்திரிச்சு ஏதாச்சும் வந்து இந்த மாதிரி யூடியூப் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சமையல் கால மாதிரி ஏதோ போட்டு அப்படியே சுத்திட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு அசிஸ்டன்ட், அவர் தான் வந்து இவர் கோகுல் சுரேஷ். அவர் வந்து கொஞ்சம் அப்படியே அவரோட வேலை பார்த்துட்டு டப்பிங் ஆர்டிஸ்டாகவும் அப்படியே பார்ட் டைமா இருக்காரு. அப்புறம் அவங்க இந்த வீட்டில் வந்து ஒரு சமையல்காரர் அஜு வர்கீஸ். அவர் வந்து பார்த்தீங்கன்னா சமையல்காரர் ஒரு இதுல வந்து பார்த்து எல்லாருமே இப்படி வந்து இருக்காங்க. அவர் வந்து சமையல் பண்ணிட்டு அந்த மாதிரி ஒரு 3 பேருமே வந்து ஒரு லீடு தான். அவங்க 3 பேர் சமையல்லாம் என்ன கஞ்சி செய்வார் அவ்வளவுதான். அவங்க 3 பேர் இருக்காங்க. அப்புறம் அடிக்கடி இந்த போலீஸ் வருவானுங்க. வந்துட்டு அப்ப லஞ்சம் மாதிரி காசு வாங்கிட்டு போற மாதிரி அவங்க பாயிண்ட்ஸ் வாங்கிட்டு போவாங்க. அந்த மாதிரி எப்ப வேணாலும் அவங்க போடலாம் உள்ள, அதாவது பிரைவசியே இல்லை. எப்ப வேணா வந்து வாங்கலாம், அப்படியே போகலாம். அதாவது எப்ப போது போலீஸ் மட்டும் எந்த காலத்துலயும் மாறாம இருக்கிறாங்க. அப்படியே அந்த லஞ்சம் வாங்கிட்டு அந்த மாதிரி காமிச்சிருக்காங்க. இந்த மாதிரி இருக்கும்போது நிறைய இந்த நைட்ல வெளியே போக கூட அந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸோட இருக்காங்க எல்லாம் அப்படியே. அப்ப வந்து திடீர்னு வந்து அங்க அந்த ஒரு மாதிரி வேற்று உலக ஏலியன் வந்து ஒரு பப்புல வந்து ஒருத்த மீட் பண்ணி, அஜு வர்கீஸ் மீட் பண்ணி அவன் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறான். அதுக்கப்புறம் வந்து அந்த வீட்டுல என்ன சம்பவங்கள் நடக்குது, அது வந்து வேற்றுவத்துல இருக்கா மனுஷ ரூபத்துல இருக்கானா, வேற்றுவத்து வந்ததா, அது திருப்பியும் அவங்க வந்து அந்த போறதுக்கு வந்து ட்ரை பண்ணதா, இல்ல இங்கேயே இவனோட டார்ச்சர் பண்ணி இங்கேயே இருக்குதா, அதான் மீதிக்காதா. இது பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு மாக்குமெண்ட்ரி ஸ்டைல் எடுத்திருக்காங்க இந்த படமே. மாக்குமெண்ட்ரி மீன்ஸ் என்னன்னா மாக்கு, அதாவது டாக்குமெண்ட்ரி வந்து நீங்க பாப்பீங்க ஒரிஜினல் ஸ்டோரியோட இருக்கும். மாக்குமெண்ட்ரி என்னன்னா ஃபேக் ஸ்டோரி, பொய்யான கதைகள். அதான் மாக்குனாலே அதான் ஃபேக்குன்னு அர்த்தம். அதை சேர்த்து அந்த படம் தான் அந்த வந்து மாக்குமெண்ட்ரின்னு சொல்றாங்க அந்த படங்கள். இந்த மாதிரி படம் வந்து நம்ம நிறைய பார்த்துருக்கோம். இது வந்து வெஸ்டர்ன்ல, இங்கிலீஷ்ல எல்லாம் வந்து நிறைய ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த டைகா வைட்டிட்டி படம் ஒன்று இருக்கு, தோர் டைரக்டர், அவரோடது வாட் வி டூ இன் தி ஷேடோஸ்னு படம். அது இந்த மாதிரி மாக்குமெண்ட்ரி ஸ்டைல் தான். அதாவது ஒரு வீட்டுல வந்து ஒரு பழங்கால இது டிராக்குலா, 4 வருஷம் டிராக்குலா, வேம்பைரு, ஒரு 2000 வருஷம் நாஸ்பரட்டோ எல்லாம் இருப்பாங்க. வந்து இவன வாழ்க்கை வந்து ஒரு ரூம்ல என்னென்ன நடக்குது அதை ஒருத்தன் டாக்குமெண்ட் பண்ணிட்டு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அவன் வந்து பண்ணிட்டு இருப்பான். அந்த மாதிரி ஒரு தினசரி வாழ்க்கை நடவடிக்கை தான் இதுலயும் அதே மாதிரி தான். அந்த மாதிரி ஸ்டைல் எடுத்திருக்காங்க. இது வந்து ஒரு சூப்பர் அட்டம். எப்படின்னா ஒரு மலையாள டைரக்டர் வந்து எப்படிலாம் திங்க் பண்றானுங்க, கண்டென்ட் ஓரியன்டா எப்படி பண்றானுங்க, அதெல்லாம் வந்து இது வந்து சூப்பர் ட்ரை. ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு. இது நல்லா டிஃப்ரெண்டா இருந்துச்சு. 2 மணி நேரம் தான் படம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நல்ல ட்ரை, அதுதான் சொல்ல முடியுமே தவிர இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அது வந்து இதாகுது, ஹோல்சமா இல்லாம போயிடுச்சு. அதாவது வந்து ஒரு பீக்கா இல்லாம வந்து உங்களுக்கு அந்த ஒரு ஆன் அண்ட் ஆஃபா தான் இருக்கு படம். நல்லா வந்து ஸ்டார்டிங் வந்து அப்படியே வந்து இடையில இதாயிடுச்சு, அப்படியே இதாகி திருப்பி வந்து கடைசி கொஞ்சம் லைட்டா அப்படியே இருக்கு, அவ்வளவுதான். ஏன்னா இந்த படங்கள் எடுக்கும்போது நீங்க இவ்வளவு ரைட்டிங் இந்த மாதிரி யோசிச்சு கிராபிக்ஸ் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. அதாவது கிராபிக்ஸ்னா மினிமலிஸ்ட், இருக்கிற காசு வச்சு சும்மா பண்ணுது. கல்கி மாதிரி வெறும் இதை மட்டும் பண்ணிட்டு இந்த ஷோ பண்ணாம எதுக்கு இந்த கல்கியே பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிற? கல்கி தான் இந்தியாவின் பெருமையான வெளிநாட்டுக்கார நினைச்சிருக்கூடாதுல்ல. இவங்க வந்து இங்க துள்ளிட்டு இருக்கான ஒரு சாதாரண டப்பா படம், தீம் பார்க் மூவி. அதுக்குள்ள கேரக்டர்கள் வந்து இந்த சர்க்கிட் நம்ம போவோம் பிளாக் தண்டர் அந்த மாதிரி படம். அதை வந்து ஒரு மெயினா ஒரு கிராபிக்ஸ் சொல்லக்கூடாது. இந்த மாதிரி வந்து ஒரு திங்கிங் கிரியேட்டிவ் யூஸ் வேணும், யூஸ் பண்ணிருக்கு. இதுதான் ஃபியூச்சரிஸ்டிக் படம், இந்த மாதிரி தான் இருக்கணும். அந்த மாதிரி எடுங்கன்னு சொல்லி தான் சொல்றேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மினிமலிஸ்டிக்கா அங்கங்க ஒரு இது இருக்கிறது, நாடு அங்கங்க ஒரு வீடுகள் இருக்கிறது, அப்படியே மேல அதெல்லாம் வந்து
ஒரு லைட்டா உங்களுக்கு தெரியணும், அதையே ஃபோக்கஸ் பண்ணாம பின்னாடி வந்து தெரியும் நம்ம அந்த உலகத்துல தான் இருக்கோம். எப்படி யூஸ் பண்ணிருக்கானுங்க பாரு அதை. எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி காமிக்கிறது தான் மெயின். இதுல வந்து இப்ப நீங்க வந்து இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏலியன் ஷிப் வந்து ஒரு நாட்டுல இருக்கு, இல்ல கேரளால அதுவும் கேரளால சொல்லுவோம், இல்ல கேரளா பேக்ரவுண்ட்லயே இருக்கு, அது சூப்பரா இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கன் படம் ஒண்ணு இருக்கு, டிஸ்ட்ரிக்ட் 9 ஒரு படம். அதுலயும் இதே மாதிரிதான் ஏலியன் ஷிப் எல்லாம் அப்படியே அங்கங்க இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா அது கூட வாழுவானுங்க ஒரு ஏலியன் ஷிப். அது வந்து கொஞ்சம் ஹார்ட் ஹிட்டிங்கா இருக்கும் அந்த படம். அது வந்து சீரியஸ் இன்டென்ஸ் படம், ஒரு பொலிட்டிக்கல் படம். அது வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ், அது வந்து பயங்கரமான ஒரு டெப்த் உள்ள படம். அதை வந்து ஒரு ஸ்கூப் பண்ண மாதிரி இதை எடுத்திருக்காங்க. இத வந்து இனி லைட்டிங்ல வந்து பட்டை கிளப்பி இருக்கு இந்த படம். அதுதான் வந்து கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. ஆனாலும் வந்து இது ஒரு நல்ல டைரக்டருக்கு வந்து இந்த மாதிரி யோசிச்சீங்கன்னா கண்டென்ட் ஓரியன்டட் படமா எடுங்க. அதுதான் மெயின். இந்த படம் வந்து அது வந்து ரொம்ப ஃபுல்ஃபில் பண்ணிருச்சு. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது, சூப்பரா இருந்துச்சு. ஆமா, அந்த அந்த எலிமெண்ட்லாம் யூஸ் பண்ணதெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த ஆர்ட் எல்லாம் வந்து அந்த பெயிண்டிங்ஸ் அதெல்லாம் வந்து நல்லாவே பண்ணிருந்தாங்க, சூப்பரா பண்ணாங்க. அப்புறம் வந்து மியூசிக் சைக்கடெலிக் எல்லாம் போட்டு நல்லா பண்ணிருந்தாங்க, செமையா இருந்துச்சு. அப்புறம் அனார்கலி அவங்க ஆக்டிங் சூப்பர், அது பயங்கரமா இருந்துச்சு. அந்த உள்ள சூப்பரா நல்லா இருக்காங்க. அந்த வாய்ஸ் அது சொல்ல வேண்டாம்ல, வந்து சொல்ல வேண்டாம், வாய்ஸ் இருக்கு, அது நல்ல காமெடியா இருக்கு. ஆமா, அதுதான் லோலை, நல்ல லோலை. அந்த லவ் போர்ஷன்ஸ் தான் கொஞ்சம் அப்படியே கம்மியா இருந்துச்சு படத்துல. அது வேஸ்ட், தேவையில்லை லவ்ங்கிறது எல்லாத்துலயுமே. இதை வந்து எதுக்கு, ஆமா, அது தேவை கிடையாது, லவ்வே வேணாம். அதே இது கிளாசிக் படங்களோட சீடி தான் காமிக்கிறது, அதெல்லாம் நல்ல, அதெல்லாம் வந்துட்டு நிறைய ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த பழைய படங்கள்லாம். வந்து கணேஷ்குமார் விக்டர் தான் நடிச்ச வரும் பாத்தீங்கன்னா, அவரோட ஒரு படம் ஈரான் ஒண்ணு இருக்கு, பழைய படம். இதுலயே சாப்பிடும் கிளாசிக் ஈரா அப்படிமா. இவரோட அப்பா சுரேஷ் கோபியோட பையன் தான் அது. சுரேஷ் கோபியோட ஒரு ஃபியூச்சர் படமும் வந்துட்டு இதுல வந்துட்டு இது பண்ணிருப்பானுங்க, காமிச்சிருப்பானுங்க. அப்புறம் அதான் அந்த நிறைய இதெல்லாம் காமிச்சிருக்கானுங்க. இந்த படம் வந்து தியேட்டர்ல ஓடிட்டு இருக்கு, போய் சான்ஸ் இருந்தா பாருங்க. ஏன்னா வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு அட்டம் ட்ரைலர் பார்த்துட்டு போங்க. அப்பதான் நீங்க அந்த இதுக்குள்ள நீங்க செட் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா சூப்பரா இருக்கும். இல்ல, ஏன்னா இது ஒரு புது வேர்ல்டு தான், அவனை கிரியேட் பண்ண ஒரு புது வேர்ல்டு. உங்களுக்கு ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். காமெடிங்கிறது வந்து சும்மா இந்த மாதிரி காமெடி இல்லாம ஒரு மாதிரி ஒரு சர்க்கசம் ஜாஸ்தியா இருக்கிற ஒரு இது இருக்கு. ஆனா இனியும் நல்லா சர்க்கஸ்டிக்கா எடுத்துக்கலாம், பரவாயில்ல. ஆனா நல்ல ட்ரை தான், காமெடி வந்து நல்லா எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு பேஸா இருந்துட்டு நீ வந்து இதுல இருந்து நல்லா ஸ்பின் ஆஃப் பார்க்கலாம், நல்லா எடுக்கும். ஆமா, நிறைய வரும்னு நினைக்கிறேன், எதிர்பார்க்கலாம். காமெடியில சூப்பரா நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, சூப்பரா இருந்துச்சு. சான்ஸ் இருந்தா போய் பாருங்க.